எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். நான் மகாராஜா மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். இந்த படங்களை வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் கொண்டாடணும், நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு நான் நல்லா கேட்டுக்கிறேன். இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் வந்து 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்குறேன். நிஜமாலே நல்ல படம். இது விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அதே அளவுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ ஆக்ஷன்லயும் நல்லா இருந்துச்சு. ஸோ சென்டிமெண்ட்லயும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு இந்த படம். மகாராஜா வந்துட்டு விஜய் சேதுபதியோட 50வது படம். நச்சுன்னு ஒரு முத்திரகுத்துன மாதிரியே இருந்தது. அவருடைய படங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். விஜய் சேதுபதியோடைய எபிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மகாராஜாக்கான அந்த கிரீடமா இந்த படம் கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதியும் தாண்டி வந்துட்டு பல நடிகர்கள் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர்ஸ் எல்லாமே தனித்துவமாக பேசப்படுது. எஸ்பெஷலி மணிகண்டன் பாய்ஸ் படத்தில் நடிச்ச மணிகண்டன் வந்துட்டு அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கிட்ஸ்க்கான ஷோ மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு ரவுடியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணியிருக்காரு. எல்லாத்தோடைய எமோஷன்ஸுமே கரெக்டாக கன்வே ஆயிருக்கு. ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காகவும் சொல்ல வேண்டாம், ரொம்ப செட்டிலாகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். ஒரு நீட்டாக ஒரு லைன் பிடிச்சி ஒரு மீட்டர் கரெக்டாக போயிருக்கு. கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல்சோ பிஜிஎம் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் கரெக்டாக சிங்க்ல போயிருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கே இந்த படத்தில் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண ஆள்லாம் பாருங்களேன். மம்தா தாஸ், அனுராக் காஷ்யப் இவங்கெல்லாம் ரொம்ப கல்ட்டான படத்தில் தான் நடிப்பாங்க. மம்தா தாஸ் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அனுராக் காஷ்யப் நல்லா ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. ரொம்ப அழகாக இந்த ஸ்கிரிப்ட் அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கம்புலி அவங்க ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஐயோ லாஸ்ட் கிளைமேக்ஸில் எல்லாருமே கண்ணீர் விடுற அளவுக்கு இருக்கும். யாருக்குன்னா ஹீரோக்காக இல்லை, வில்லனுக்காக கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பலம் நான் நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ். அதுதான் சொல்கிறேன். ஒரு நித்திலன் கிட்ட இப்படி குரங்கு பொம்மை எடுத்துட்டு ஒரு பேக்கில் அப்பாவோட தலையை வெட்டிட்டு இவர் யாராவது விக்ராந்த் வித்தார்த்த சுத்துவா போல. ஆனால் அதில் கூட ஒரு காமெடி அவனும் இதில் நடிச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு கதையை பண்ணவருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு என்னால் இப்படியும் கரெக்டாக பண்ண முடியும். 100% கரெக்டாக அந்த முடிச்சுகளை அவுக்க முடியும். அது காமெடியாகவும் சென்டிமெண்ட்டாகவும் எல்லாமே கலந்து கொடுக்க முடியும்னு கொடுத்துருக்கிறது எனக்கு நித்தில நான் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. சூப்பராக இருந்துச்சு. படம் 50வது படம் ஒர்த்தா இருக்குல்ல? ஒர்த்து. எல்லாருக்குமே பல ஆக்டர்ஸ்க்கு வந்து ஃப்ளாப் தானே இருக்கும். பட் இவருக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்குமே ஃபீல் ஆச்சு. நானுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிதான் சொன்னோம். பட் செகண்ட் ஹாஃபுக்கு அது எல்லாத்துக்குமான அவங்க பயங்கரமா இருக்கு. அது பார்த்து ஆமா ஜஸ்டிஃபிகேஷன் பயங்கரமா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்கள வச்சுதான் ஸ்டோரியை மூவ் ஆகும். சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் பயங்கரமா இருக்கான். நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதுக்கு மேலே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. மேக்கிங்காகவும் சரி, படமாகவும் சரி, படம் சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சேது நான் வந்து எப்போவுமே பண்ணுறத இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அதான் படம் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு முக்கியமான படம். எல்லாரும் பார்த்தாகக்கூடிய ஒரு படம். போன வருஷம் சித்தா எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக இருந்துச்சோ அதை விட இது ரொம்ப முக்கியமான படம். எல்லாரும் பார்த்தாகணும். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. எல்லாருமே மேசிவாக ரொம்ப கமர்ஷியலாக மேசிவ் சக்ஸஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை, இந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு படம் நடிக்கணும்னு எடுத்தார் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ். அதுக்கே அவருக்கு பாராட்டணும். படத்தில் அவரோட ஆக்டிங் வேற லெவல். அவங்க டாட்டர் அவர் பொண்ணு பண்ணியிருக்கா. இந்த மாதிரி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் வந்து வேற லெவலு. இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை 16-17 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறான் ஒருத்தன். அடுத்தவங்க குழந்தைய ரேப் பண்ணும்போது ரசிக்கிறான். அது ஃபைனல் வந்து அது நம்ம குழந்தைன்ற போது அதுக்கு அவன் செத்தே போகலான்ற மாதிரி செத்தும் போகிறான். அதாவது அடுத்தவங்க குழந்தை சாகும்போது அதை ரசிக்கிறான். அவன் குழந்தை வந்து ரேப் பண்ணி சாகுறப்போ அவன் வந்து மன உளைச்சல் ஆகுறான் இல்லையா? அப்போ ஒருத்தரும் வந்து அடுத்தவன் பெண் குழந்தைன்னு தன் குழந்தையா பார்க்கணும். அந்த கண்டென்ட் டைரக்டர் பயங்கரமாக எடுத்துருக்காரு. ஃபைனல் டச் வேற லெவலு. விஜய் சேதுபதிலாம் சொல்லவே தேவையில்ல. அது வந்து ஊன அலறாம அப்படியே கேஷுவலாக கொண்டு போகிறாப்ப நடிப்பு. அந்த மாதிரி பேசாமையே வந்து ஃபுல் ஃபீலிங்ஸாக அந்த மூஞ்சிலையும் ஃபேஸ்லையும் காட்டுறாப்புல வேற லெவலு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. 50th மூவி செம்மையாக பண்ணிட்டாரு. பிஜிஎம் சாங்ஸ் அவ்வளோ இல்லை, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் செம்மையாக இருந்துச்சு. 10 out of 10 கொடுக்கலாம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த படத்தில், அது பாருங்க, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு.